ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், இது வந்து கேலக்ஸின்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக பேர் தெரில. செகண்ட் ஃப்ளார். ஃபர்ஸ்ட் ஃப்ளார் வந்து ரொம்ப குட்டியாக கிட்டத்தட்ட இதே அளவு தான் இருந்தது. பட் இது ரொம்ப பெரிய அளவில் பூக்கிற பூ. இது எனக்கு பேர் வந்து கேலக்ஸின்னு தான் நினைக்கிறேன். நான் செல்லர்கிட்ட கேட்கல. மொட்டு இன்னொன்று இருக்குது. அநேகமாக அடுத்த மொட்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. உள்ளார பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். உள்ளார வந்து நல்ல ஒரு எல்லோ ஷேட் கிடைக்குது. மல்டி பெட்டல். நம்ம செம்பருத்தியில் அடுக்கு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி இருக்கிற மாதிரி லில்லிஸில் கூட அந்த வெரைட்டி இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய ரொம்ப கை அகலத்து கூட பூ இருக்கும். பட் இது இப்போ தான் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குது. நல்ல ஒரு வாடாமல்லி கலர். மொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த மொட்டு நிறையவே மொட்டு இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் மொட்டு சைஸ் பார்க்கும்போதே பெருசாக இருக்குது. நான் இது பூக்கும்போதே எனக்கு தெரியும் குட்டியாக தான் வரும்னு சொல்லிட்டு பண்ணி ஒரு 20 days இருக்கும் அவங்க கொடுக்கும்போது. ஆனால் வந்து மொட்டோடு தான் கொடுத்துருந்தாங்க. நத்தை குட்டி பார்க்க தான் இவ்வளோன்னு இருக்குது. இது பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே இலையெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுலே குட்டி குட்டி சைஸ் நத்தை தான் நிறைய இலைகளை வந்து டேமேஜ் பண்ணுது. என்கிட்ட ஒரு 2-3 இது வச்சுருக்கேன், பார்ட்டிஷன் வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு தார்பாலின் ஷீட், ஃபிஷ் வளர்க்குற ஒரு ஷீட் போட்டு நான் தனியாக டெம்பரரியாக இதுக்குன்னு ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து மல்டிபெட்டல் வெரைட்டி. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே மல்டிபெட்டல் வெரைட்டி. கொஞ்சம் என்னென்னா இது பாண்டுக்குள்ளே வைக்கும்போது இது லீவ்ஸ் ரொம்ப பெருசாக நீளமாக போகிறதுனால மற்ற செடிகள் வந்து வெயில் சுத்தமாக கிடைக்கல. அதனால் இவங்களெல்லாம் கொஞ்சம் தனியாக நான் பிரித்து வச்சுட்டேன். அண்ட் இந்த சைடு இருக்குது, அதையும் காமிக்கிறேன். சேம் செட்டப், இதே போல தான் இதையும் வச்சுருக்கேன். அகல கம்மி, நம்ம இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வச்சுட்டேன். ஒரு சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் பாண்ட் மாதிரி இருக்கும். இந்த சைடில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த தார்பாலின் யூனிட் இருக்கு. இந்த நத்தை சொன்னேன் பாருங்களேன், மீடியம் சைஸ் நத்தை வச்சுக்கோங்க. இது வந்து குட்டி நத்தை. நான் வந்து நினைக்கவே இல்லை இது இவ்வளோ வேலை பண்ணுன்ட்டு. ரொம்ப குட்டியாக இருக்குது. அது பெருசாக இருந்தால் கூட நம்மளால் கையில் வந்து பிடிச்சி தூக்கி போட்டுற முடியும். இங்கே பாருங்க, இது ரொம்ப குட்டி நத்தை. எப்படினாலும் நான் வந்து செடி வாங்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சா கூட ஏதாவது ஒரு முட்டையோ இல்லை. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் நான் எப்படி தான் எடுக்கிறது. இங்கே பாருங்க, கடுகு மாதிரி இருக்கு. ரொம்ப 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 குட்டி சைஸ் நத்தைகள். இது வந்து இலையை போட்டு கடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கிறது தான் இதோட வேலை. நம்ம கண்ணில் பார்க்கும்போது அப்பப்போ எடுத்து விட்டுறணும். பாருங்களேன், இந்த இலைக்கூடையே ஒட்டியே இருக்கு. இதோ தலைவன் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுட்டு. ஆனால் இந்த ஃபிஷ் வந்து நம்ம இந்த கப்பீஸ் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிட்றதில்ல. குட்டியாக இருக்கும்போது சாப்பிடும்னு நான் நினச்சேன், ஆனால் சாப்பிட்றதில்ல. பாவம் தான். பட் ரொம்ப வந்து இலைகளை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. இந்த மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் மருந்து போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஏதாவது பெஸ்டிசைட் போடுற இதெல்லாம் வேண்டாம். நம்ம அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் ஒரு தரவு க்ளீன் பண்ணிட்டோன்னா போய்டும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இது ஒரு கைண்ட் ஆஃப் நத்தை. இது நிறைய நத்தைகள் இருக்கு விதம். நானே இப்போ தான் பார்க்குறேன். நம்ம மணலுக்குள்ளார அங்கங்கே நத்தை பார்த்துருப்போம். பட் இது தண்ணியில் தான் இவ்வளோ வந்து ஃபார்ம் ஆகும்னு எனக்கு தெரியல. இந்த பாருங்க, இது குட்டி. அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்கும். நத்தைகளில் இவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. எடுக்கலாம். நான் அப்பப்போ தினமும் காலையில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் விடுறேன். ஆனாலும் கூட நிறைய வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செகண்ட் டே. நல்ல வெயில். இப்போது ஒரு 11 o'clock இருக்கும். லைட்டாக இப்போ பாருங்கள் விரிஞ்சிருச்சு. நேற்றுக்கு பார்க்கும்போது இந்த எல்லோ உள்ளாரெல்லாம் தெரியல, இன்றைக்கி நல்லா தெரியுது. பட் நான் சொன்ன மாதிரி ஸ்மால் தான். சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால். நீ எப்படியும் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ப்ளூமில் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த கை அகலத்துக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்புறம் அந்த மல்டிபெட்டலில் செகண்ட் வெரைட்டி மொட்டு இருக்குது. பட் பூத்தா தான் தெரியும் என்ன பேருன்ட்டு. அப்புறம் இங்கே ஒரு எல்லோ கலரில் இந்த மொட்டு வந்து எல்லோ கலர். இதுவும் மல்டிபெட்டல் தான்.
ஸோ சீக்கிரமாக இங்கே மல்டிபட்டனில் இன்னொரு ட்ரீட் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பூ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது பெட்டர் நம்ம கட் பண்ணி தூர போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ வந்து இன்னைக்கு இது இருக்குங்களா, ஸோ நாளைக்கும் இது லைட்டாக இருக்கும். இன்னும் 4:30 அது உள்ளே போயிடும். பெருசாக இருக்கிறதுனால மொட்டையே டிஸ்டர்ப் பண்ணுது சம்டைம்ஸ். இது வந்து இன்னொரு பிளான்ட்டோடது, அந்த அந்த வெரைட்டியோடது. லீஃபே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க, இவ்வளோ பெரிய லீஃப். ஸோ இது வந்து அந்த மொட்டை டிஸ்டர்ப் பண்ணுது, அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதோட பிளான்ட்டு இந்த பூ பாருங்கள், இங்கே இருக்குது. இதோட ஃப்ளாரோட ஸ்டாக் இங்கே இருக்குது. இங்கேருந்து அப்படியே இந்த சைட் போயிருக்குன்னா செகண்ட் டேன்றதுனால இந்த ஸ்டெம் கொஞ்சம் வளைவாக இருக்கும். அப்படியே தேர்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே கீழே இந்த சைட் சாஞ்சிடும். இது வந்து நாளைக்கோட ப்ளூம். கண்டினியூஸாகவே பட் இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள். சொம்பு பட்டாரை நான் வந்து இதுக்கு முன்னாடி காமிச்சேன். ஸோ அது 2 பூ பூத்துட்டு இது வந்து 3வது பூ. லோட்டஸ் மாதிரியே இருக்குது. அப்படியே என்ன ஒரு கலர் பாருங்கள், அப்படியே பேபி பிங்க்கு. மற்ற பூக்களுக்கு பூத்ததை விட இது ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் வந்து இஸ்லமொராடா அப்படிங்கிற பூ இன்னைக்கு பூத்துருக்கு. எக்ஸ்ட்ரா பாருங்கள், உள்ளார ஒரு தேனி பாருங்கள், கொசு தேனி தான். இன்னைக்கு ப்ளூம் அவ்வளோதான்.